அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில எரர் நம்ம தட்கால் டிக்கெட் புக் பண்ணுவோம். அவசரமாக புக் பண்ணுவோம். அப்படி புக் பண்ணும்போது ஒரு சில எரர்கள் வந்துரும். அந்த எரர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து புக் ஆகுமா? அப்படிங்கிறது தான் இப்ப வந்து பார்க்க போறோம். அதுவும் இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா புக் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்த வீடியோ மூலம் பார்த்துருவோம். இப்ப நான் ஒரு தட்கால் டிக்கெட் புக் பண்ணேன். அப்படி புக் பண்ணும்போது மொபைல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மொபைல்ல ட்ரை பண்ணும்போதும், அதுவும் வேற ஐடி. அதாவது வேற யூசர் ஐடில ட்ரை பண்ணும்போதும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ்ல ட்ரை பண்ணும்போது இந்த சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்னு வந்துச்சு. சரி, மொபைல்ல ட்ரை பண்ணும்போது தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது ஐடியில, அதாவது புது யூசர் ஐடி பாஸ்வேர்டில் நான் வந்து கம்ப்யூட்டர்ல என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து ட்ரை பண்ணும்போதும் என்ன வருதுன்னா அதே ஐடி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், புது யூசர் ஐடி. ஓகே, த சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் வருது. அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு போல. நல்லா புரிஞ்சுக்கணும், மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர் சரி யாருக்குமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சர்வர் இருக்குது போல அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒரு வாட்டி அன்ரீச்சபிள் அப்படி சொல்லி வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்லீப்பர் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் என்ன வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லோட் ஆகி மறுபடியும் புக் பண்ணுற மாதிரி வரும். அப்படி நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 டைம்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் சைட் கரண்ட்லி அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து புக் ஆயிரும். 5 டைமுக்குள்ள வந்துருச்சு, அதாவது அன்ரீச்சபிள் அப்படிங்கிறது போய் உள்ள புக்கிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவே ஒரு 5 டைமுக்கு அப்புறமும் 10 டைம் 20 டைம், அதாவது நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் வந்து இந்த சைட் வந்து கரண்ட்லி அன்ரீச்சபிள் அப்படிங்க வருது அப்படின்னா சர்வர் எரர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரி, சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற நமக்கு அப்ப அந்த டிக்கெட் வந்து தீர்ந்திருக்க கூடாதுல. மறுபடியும் வந்து படிக்கும்போது இந்த டிக்கெட் வந்து அன்அவைலபிள் அப்படி சொல்லிட்டு ஷோ ஆயிருது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை பாருங்க. டிக்கெட் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஷோ ஆயிருது. அப்போ அந்த டிக்கெட்லாம் எங்க போகுது? ஒண்ணு நமக்கும் சர்வர் ப்ராப்ளம், அடுத்தவங்களுக்கும் சர்வர் ப்ராப்ளம், எல்லாருக்கும் ஒரே சர்வர் ப்ராப்ளம்னா டிக்கெட் வந்து தீர்ந்திருக்க கூடாது. மறுபடியும் டிக்கெட் வந்து இருக்கணும். நம்ம அதுக்கப்புறம் சர்வர் வந்து சரியானதுக்கு அப்புறம் புக் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் டிக்கெட்டே நாட் அவைலபிள் அப்படி சொல்லிட்டு வந்துருது. அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டியது அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாவது ஒண்ணு கள்ளத்தனம் பண்ணுதா அப்படி சொல்லிட்டு தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை இது மாதிரி உங்களுக்கு நடந்து உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுச்சு, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிக்கெட்டை பிளாக் பண்ணி வைக்கிறாங்க, அந்த 150 டிக்கெட்டையும் வேற யாருக்கோ கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஒரு 5 டைம்ஸ்க்குள்ள இந்த அன்ரிச்சபிள், இந்த சைட் கேனாட் பி அன்ரிச்சபிள் அப்படி சொல்லி அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து புக் ஆயிரும். அப்படி போகாம மறுபடியும் எப்போ பார்த்தாலும் ஒரு 5 டைம்ஸ் நம்ம கிளிக் பண்ணி 6 டைம் கிளிக் பண்ணி லாஸ்ட்ல வெளியே போயிடும். லாஸ்ட்ல மறுபடியும் லாகின் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துடும். அப்படின்னு வந்தால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. அந்த டிக்கெட்டை யாருக்கோ கொடுத்துட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து எனக்கும் அன்ரீச்சபிள், எல்லாருக்கும் அன்ரீச்சபிள்னு வந்துச்சுன்னா அப்ப யாருக்கு தான் உங்க டிக்கெட்டை கொடுக்குறாங்க? நல்லா யோசிங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.